ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அவலில் ஒரு ஈஸியான ரெசிபி பண்ணலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டின்னராகவும் சாப்பிட்லாம். நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன், கெட்டி அவல். ஸோ இதுக்கு நான் 1½ கப்பு நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாம் பாருங்கள் முதல்ல வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊறினாவே போகிறோங்க. ஸோ அவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு வதக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதக்கிடலாம். ஸோ அவலில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியான ரெசிபி அவல். சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருமே நல்லா சாப்பிட்லாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஸோ இது கூடவே நல்லா வெங்காயம் வதங்கினோடனே அவலையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வானில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம அது 10 நிமிஷத்தில் ஊறினோடனே நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். கூடவே நான் வேக வச்ச வேர்க்கடலை வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுனா இந்த அவலில் செய்கிற இந்த உப்புமா. வேர்க்கடலையும் உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.